முடியக்கூடிய பவளவரி நாட்டை ஆண்டு வரும் பார்வேந்த மன்னனுக்கு மதுவாவில் அண்ணன் மகன் கல்லழகர் என்ற பெயர் பெற்று அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்துள்ளோம். என் சிறிய தந்தையை பார்க்க வேண்டும். யாருக்கு அந்த இட்லி வாங்கி வந்து என்கிட்ட கேட்கறான், இந்த குஷ்பு இட்லி சாப்பிட்டா என்ன ஆகும், சாப்பிட்டா இருக்குமான்னு கேட்கறான். அது மென்மையாக அதான் சாப்பிட்டா இருக்குமான்னு. சரி, நீ என்ன சொல்லுவ? நீ என்ன சொன்ன? இருக்கு சொல்லு. எப்படி சாப்பிட்டா இருக்குன்னு? அதை தான் நானும் சொன்னேன், சாப்பிட்டா இருக்குன்னு நான் சொன்னேன். சரி, அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான், லூசுன்னு நினைக்கிறாங்க. ஏன்டா சாப்பிட்டா தான் இருக்கும் அப்படின்னு. சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு கேட்கறான். என்னங்க அவன் கேட்டு எப்படிமா சாப்பிட்டா எப்படி இருக்கும், நீ சாப்பிட்டா குடல் உள்ள போயிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்கறான். அவன் அந்த சாப்பிட்ட கேட்கறான், நான் இந்த சாப்பிட்டு சொல்லுவேன். இதே பார்த்தா எனக்கு குழப்பிங்கிறாங்க, நீயும் குழம்பிட்டியா பச்சா அதே போத்தான் கேட்கறாங்க. இட்லி சாப்பிட்டா இருக்கும் கிடையாது, சாப்பிட்டா இருக்குமான்னு கேட்டான். சாப்பிட்டா குடல் உள்ள தானே இருக்கும். விசித்திரமான மனிதர்கள் இருக்கிறார்கள், நிறைய கேட்கறாங்க. எல்லாம் நெட்டிலேயே நோண்டாங்க. சரி, அதான் கேட்கறான். இப்பதான் எவனும் செல்போன் வச்சு இல்ல கையில. சரி, பரவாயில்ல இருக்கான். ஒப்பா ஒருபடி உத்தரவு. சரி வா, ஒரு முடி நீக்குறாங்க, ஒரு நாட்டு இலவச பாய் சிறிய தந்தை வளர்ப்பு கிராப்பா வெட்டுங்க, கிராப் வெட்டுங்க. நான் இந்த பக்கம் சீவரிங்க, இந்த பக்கம் சீவரிங்க, இந்த பக்கம் போடு போடு, இந்த பக்கம் ஊட்ட எப்படி ஆச்சாக்குறாங்க, எப்படி ஆச்சாக்குறாங்க. சரி பரவாயில்ல இருக்கு, அப்பா பாரு. சரி
ஆட்சியில தூரம் பார்த்துக்கொள். அது சர்வ ஜாக்கிரதை. ஆமா நீ போ போ போ. அழகரி புரகரி தேவா உன்னை அண்டினே அருளாரா அழகரி புரகரி தேவா உன்னை அண்டினே அருளாரா என்னை ஆட்கொள்ள நீ வருவாய் அழகரி புரகரி தேவா உன்னை அண்டினே அருளாரா எள்ளுக்குள் எல்லைய போலே நீ எங்கும் நிறைந்திட்ட மாலே போலே எங்கும் நிறைந்தவன் நீயே எமை காட்டிட நீ வருவாய் அரிகரி புரகரி தேவா உன்னை கண்டினே அருளாரா வணக்கம். நான் தான் இந்த கோயில் பூசாரியாக இருக்கிறேன். இந்த விநாயகர் பெருமானுக்கு கோயில் பூசாரியாக இருக்கிறேன். வந்தேன், பூஜையை முடித்து விட்டேன். சாவி எடுத்துக்கொண்டு மண்டலில் ஒப்படைக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேலை. இப்போதே செல்கிறேன், மண்டலை பார்க்கிறேன். நாட்டிலிருந்து தென்னாட்டை அடைந்தேன். ஒரு மகதியாக மமலபுரி நாட்டை அடைந்தேன். கொலை, கொள்ளை, கண்கள், வீடுகளுக்கு தீ வைத்து கருத்த முகமனே, இன்று இந்த மமலபுரி நாட்டை விநாயகர் ஆலயத்தை தந்தவடைந்திருக்கிறேன். புறப்படுகிறேன். மன்னரை பார்க்க வந்துவிட்டேன். இப்போது யார் நீ? நீ யார்? நான் கோயில் பூசாரி. கோயில் பூசாரி கொல்லவளா? ஆமா. இப்போதுதான் வந்தேன். விநாயகருக்கு பூஜை பிடித்து விட்டேன். சாவி கொண்டு போய் மண்டலில் ஒப்படைக்கிறேன். அற்புதம். வழிவிடு. யார் தெரியுதா? மமலபுரி நாட்டில் கருத்த மகமனே. அந்த காரணம் ஜகத்தில் இருக்கும் விநாயகர் ஆலய சாயை என்னிடம் கொடுத்து விட்டால் மமலபுரி நாட்டில் சிறிது காலம் உயிரோடு சாவியா உள்ளிருக்கா நானா தர முடியாது. முகமுடியே நல்லபடியே சொல்லி கேளுங்க. இது மன்னரிடம் ஆணை. அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். நான் வருகிறேன். கொடுத்து விட்டால் மமலபுரி நாட்டில் சில காலம் உயிரோடு வாழலாம். இல்லையா? தினமாகத்தானே இருப்பாய். நான் சொல்ல பார்த்தேன், உன் செவி கேட்கவில்லையா? சாவியை தர முடியாது, முடியாது, முடியாது. அப்படி என்றால் தர முடியாது. விட்டு வேணாம். விட்டு விடு வேறடா விட்டு விடு வேறடா எடைகுட வகை என்ன பேசாதே உலகி போகட்டும்.
பாசமென்னும் ஊர்படி வந்த பாசமலர் கூட்டம் ஆடும் அழகை ரசிப்பதுதானே வாழ்க்கை பெருங்கோட்டம். ஆடும் அழகை ரசிப்பதுதானே வாழ்க்கை பெருங்கோட்டம். மூன்று தமிழும் ஓரிடமிட்டு பாட வேண்டும் காவிய சிந்து. பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நிறவுகள் தந்தராடும். நானா மரவே முன்னே நானா மரவே. வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நல்ல குடும்பம் ஒளிமயமாக நாடு வீடும் உங்களை நம்பி நாங்கள் தானே அண்ணன் தங்கை. எதையுமே தாங்கிடும் இதயமென்றும் நானா மரமே உன்னை நானா மரமே. நானா மரமே உன்னை நானா மரமே. ஒற்றாக வளர்ச்சான உயர்ந்த பண்போடு ஒற்றுமை நிலவாழ் நேர்மை என்ற பீடத்தில் ஏறி நீதி நெறி தவறாமல் ஆட்சி புரிந்து வரும் என்னுடைய தந்தையே உங்களுடைய செல்வனுடைய வணக்கம் அப்பா. வாழ்க வாழ்க என வளமாற வாழ்த்துகிறேன். செல்வங்களே மனமாற வாழ்த்துகிறேன். அண்ணா வணக்கம் தான். என்னுடைய கோலம் வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். உங்களை வரவாங்க தான் உட்காந்துக்கிறேன் நான். ஆமா ஆமா நல்லா இருந்தா இவன் நல்லா இருக்கா பச்சை நல்லா பச்சை இல்ல ஓபிக்கு பேச்சா இல்ல கால் பேர் அதான் பண்றான் கேம் விளையாடுறான் கேம் ஒரு நாள் மாத்தி முடிச்சு மாதிரி நான் ஏன் போட்டா கெரிகோம் போட்டாங்க மாட்டு போட்டாங்க ஒருத்தர் கூட சாப்பிடல நான் ஒட்டி தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு திடீர்னு கலக்கிச்சு கேணியார் போய் உட்காந்து நான் முடிவு அங்க பார்த்தா ஒருத்தர் கேம் ஆடிங்கிற நம்மளுக்கு எனக்கு தெரியாது திடீர்னு இருட்டில் உட்காந்துங்க வர ஓடியாரா அவளதான் ஏந்து ஓடுறான் பாறான் நான் பார்த்து திடீர்னு அது சொன்னா அப்புறம் புட்டோ அவளதான் இன்னும் 2-3 கேணியார் போய் நின்னுட்டு பார்த்தா அவன் கேம் ஆடிக்கிறான் என்ன பொண்ணு அது பொல்லாம் நடக்குது நீங்க எதாவது நோண்டீங்களா இல்லையா நோண்டாதீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க தெரிஞ்சா அப்பா என்னத்துக்கோ கூப்பிட்டாருங்கன்னு கேளு வாங்க. உங்களை எதற்காக இங்கு வரவழைத்தேன் தெரியுமா? எதற்காக? வெளிநாடு சென்றீர்கள், பட்ட படிப்பை முடித்துவிட்டு இப்பொழுது தாயகம் திரும்பியிருக்கிறீர்கள். ஆமா ஆமா உனக்கு அழகான ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று வெகு நாட்களாகவே முதல்ல இவங்களுக்கு டான்ஸ் எல்லாம் எனக்கே தெரியாது மாட்டேங்கிறேன்.
எதுவுமே கேட்கவே ஓ மாட்டேன். என்ன ஒன்று கேட்கணும் ஒரே ஒரு phrase. நான் ஊடு கட்ட போறியா லாலிபாப். லாலிபப் ஐயே அதான் அதான் நான் தரமாட்டேன் வேற என்ன கேளு சரி, இல்ல ஐஸ்கிரீம், அதெல்லாம் வேணாம் தொண்டை காட்டியா இல்ல குச்சி ஐஸ் ஆகுது. என்ன சப்பத்தே காட்டுங்கிற வேற என்ன கேள்றியா ஐயோ, இதெல்லாம் நான் சாப்பிட்டதே ஒரு இல்ல. கம்பர் கட்டு ஒரு கலகா ஒன்று அப்படி கேளு வாங்கி தரணும் இதெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. அதெல்லாம் நீ சாப்பிடாத நான் தரமாட்டேன் சரி, எல்லாம் ஒண்ணு. எல்லூர் தானே பேக்கெட் வாங்கி வச்சு ஒரு வாரம் ஆச்சு போய் போ ஒரு வாரமா? ஆமா ஆமா போ போ இந்நேரம் ஜிப்லாம் டைட் ஆயிட்டு இருக்குமே. மேலுங்க ஆட்டிங்க ஓப்பன் ஆகும் போ போ அப்படியும் ஓப்பன் ஆகலன்னா? என்ன தட்டிட்டு ஆட்டிங்க போ போ அப்படியும் ஓப்பன் ஆகலன்னா ஒரே ஒரு கால் நீ கால் போட்டு நாமத்து என்னென்ன போறோம் போடி கட் பண்ணி. ஐயோ. வணக்கம் பெரியவரே. ஐயா அங்க கூட மை வைக்கிறேன் இப்போ ஒரு மாசம் நம்ம போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தா அதை ஞாபகம் பத்திட்டியப்பா ஆமா ஆமா எவ்வளவு பிரச்சனை தெரியுமா அதை வச்சு தெருவில் அந்த பொம்மல ஊஞ்சல் ஆடுற மாதிரி அது பசங்க ஆறு மணி வந்துடும் அது ஒரு பாய் முழுக்க வச்சு அடிக்கிறான் புடு போதியா இருக்கு என்னதான் பண்ண? இப்ப நம்ம கூட சொத்தா நேரம் ஒரு டெய்லர் ரெடி போனேன் அங்க போனா ஆம்பளை டெய்லர் பொம்பளை டெய்லர் தான் ஒரு பிரச்சனை ஆடி நடக்குது ஒரு உறவை தெரிஞ்சு மாத்திக்கிறேன் காய் துப்புல என்ன பண்ணுறாங்க அது டேபிள் தூக்கி வைப்பா நீ அம்மா என்னால தூக்க முடியாதுமா அவ்வளோ வெயிட் ஆகுது ஒரு கை கொடுமான்னு கொடுத்தாங்க தூக்கி அவளுக்கு கை வச்சுட்டோம் அதுக்கப்புறம் உள்ள போய் டேப் வச்சு வந்து அதை வச்சு தைச்சு கொடுத்தாங்க அது வந்து ஆறதே கிடையாது ஆனா பாத்ரூம் போனா செங்கல் அக்கல் பாத்ரூம் செங்கல் எதுக்கு? அங்க போய் உட்காந்து அனுப்பிட்டு மாதிரி அத்தமா முதல் போய் வீடு விட்டு அது செங்கல்ல தூக்கி வைக்கத்தான் இந்த பிரச்சனை தாங்க முடியாது ஆபரேஷன் பண்ணலாம் நினைச்சேன் திடீர்னு பார்த்தா அமெரிக்கா ப்ரோக்ராம் வந்துச்சு அமெரிக்காக்குள்ள அதை தூக்கி அப்படியே தான் போறேன் அதுக்கும் இது போட்டான் சார் ஆமா 10 கிலோ இருந்துச்சு அதுக்கும் பேர் போட்டான் என்னதான் தூக்கி இந்த போனாங்க போயிட்டு புரோகிராம் பண்ணிட்டு திடீர்னு பாத்ரூம் வந்துச்சு சரி, செங்கல் எதுவும் போக முடியுமா அங்க பாத்ரூம் தானே உள்ள போனா பாதி டைலட் இப்படியே உட்காந்து போறது எனக்கு தெரியாது கோமந்தாவது உட்காந்து உள்ள மாத்திக்குமா அப்புறமா எடுக்கவே முடியல ஜேசி எடுத்து வந்து இச்சு எடுத்தாங்க அந்த பிரச்சனை தாங்க முடியாதுதான் போன மாசமா ஆபரேஷன் மட்டும் வந்துட்டேன் அதை ஞாபகப்படுத்திட்டேன் வாயை மூடுறீங்களா? வாய் முட்டாம சொல்லி வயதுல பெரியவரேன்னு சொல்லது லபா 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 லபா. அப்ப நானே தான் வளருங்க ஓ மை காட் சரி இந்த பாரு இலவசமா வந்துக்கிறாங்க இலவசம் வந்துக்கிறாரு இந்த மண்ணு இருக்கிறார் கிளம்பிக்கிறார் ஆனா சிறப்பா ஆடு வேற ஒண்ணும் கிடையாது என்ன டவுட் என்ன மன்னர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு. அவர் அப்படித்தான் இருப்பாரு ஆமா மொத்தமான போகாத இந்த பாரு மன்னர் மாரி தெரியாது கிட்ட போனா அவ்வளவுதான் சேட ஓட்டி கிடைச்சிடுவாரு ஆமா ஆமா உனக்கு தெரியாது உனக்கு இப்போ தம்முன்னு போ வேற மாதிரி ஆளுங்களாம் நினைச்சிருப்பாங்க அவர் ஒரு வித்தியாசமான ஆளு மோசமான ஆளு. நான் எல்லாரையும் பாப்பேன். யாரு நீ எது போனாலும் பப்ளிக்கா போய் சொல்லிட்டு வந்துருவாரு எல்லாத்தையும் சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாட்டிட்டு காட்டினாலும் எனக்கு என்ன நீ என்ன கேட்டா தரமா அதுக்கு தான் இட்டு வந்துக்கிட்ட நீ ஆடு உன் திறமையை காட்டு வருவா 10 மாசம் இருக்கு சரியா ஓடியா பாரு காட்டுவா? காட்டு அடையா இதையா அங்கே ஓ
ஆமா ஆமா இருட்டுமா இருமா மாமன் விட்டு நேரத்துல எங்க போனீங்கன்னு தெரியல என்ன பண்ணீங்கன்னு தெரியல என்ன பண்ணுறது ஒரு வாட்டி ஓடுறீங்க ஒரு வாட்டி தூங்குறீங்க என்ன பண்ணுறீங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் இளவரசர் வந்துக்கிறாங்க ஆமாங்க. இந்த மாதிரி பெரிய இளவரசர் தளபதி பக்கத்தில் இருக்கிறாரு ஆனா சிறப்பா ஆடு சரிங்க மன்னன் பாரு அருமா ஆடணும்னா சரி. காட்டு ஒரு தண்ணி பூங்குயிலே பூங்குயிலே ஐயத்தானே நாளாடி காட்டுது ஐயத்தானே நாளாடி காட்டுது ஆராத கண்ணே பொன்னே நாட பாடலே ஆராத கண்ணே பொன்னே நாட பாடலே
ராக்கெட்ட பிரமாதமா சாப்பிடு அதிகமா சாப்பிடு தப்பி சாப்பிடு போ போடி ஏடிஎம் எடுத்துக்கோ